என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ளாக அதிமுகவை பலப்படுத்தவில்லை என்றால் தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜக கூட்டணியும் தமிழ்நாட்டில் காலூன்றிவிடும் என்று திராவிட கட்சிகளுக்கு பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் அதிமுகவில் உள்ள சில தலைவர்கள், எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி 6 முன்னாள் அமைச்சர்கள், இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னா SP வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், KP அன்பழகன், CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2 நாட்களுக்கு முன்பு சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பு குறைந்தது 3 மணி நேரம் நடந்ததாக தகவல் நமக்கு கிடைக்கிறது. அந்த 3 மணி நேர சந்திப்பில் நடந்தது என்ன அப்படின்னா, இந்த 6 முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும். சசிகலா தொடங்கி அடிமட்ட தொண்டன் அனைவரையுமே மீண்டும் அதிமுகவுக்குள்ள கொண்டு வந்தா ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் மட்டுமே 2026 தேர்தலை நாம் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். ஒருவேளை அப்படி நாம் இந்த அதிமுகவை ஒன்றிணைக்கவில்லை என்றால் நாம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது என்பது மிக மிக சிரமம் என்று முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் முடிந்த அளவிற்கு எடுத்துரைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய முடிவில் உறுதியாக இருப்பதாக சொல்றாங்க. காரணம் என்னன்னு பார்த்தா, எடப்பாடி பழனிசாமி முதல்வராவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சசிகலா. சசிகலாவினுடைய தயவால் தான் எடப்பாடி முதலமைச்சர் ஆனார். அதே வேளையில் OPS அவர்கள் எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு OPS அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார், அன்றிலிருந்து இன்று வரை. அப்படி இருக்கும் பொழுது OPS மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்பட்ட பொழுதும் கூட OPS அவர்கள் தொடர்ந்து அதிமுகவிற்கு குடைச்சல் கொடுத்து கொண்டே இருந்தார். அதே போன்று எடப்பாடிக்கு பெரிய தலைவலியாக OPS இன்று வரையில் இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கொண்டு வந்து இங்கே சேர்த்து நம்முடைய தலைமைக்கு இவர்கள் பிரச்சனையை உருவாக்குவார்கள் அப்படி என்று எண்ணிக்கொண்ட எடப்பாடி இவர்களை மீண்டும் இணைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். சசிகலாவை இணைத்தால், OPS இணைத்து விட்டால், அதே போன்று அவர்களுக்கு கீழே உள்ள சசிகலாவினுடைய சகாக்கள், OPS சகாக்கள் என்னதான் இப்பொழுது அவர்கள் பிரிந்து சென்றிருந்தாலும் திமுகவின் மீது இருக்கின்ற எதிர்ப்பு தொடர்ந்தால் கண்டிப்பாக 2026 மக்களுக்கு வேறு வழி இல்லை. அதிமுக விட்டா திமுக, திமுக விட்டா அதிமுக, இப்படிதான் மக்கள் சாய்வார்கள். ஆகையால நம்மிடம் பொருளாதார வலிமை இருக்கிறது. ஏன்னா அதிமுகவில் பல 1000 கோடி குவிந்து கிடக்கிறது. இந்த பணத்தை வைத்து 2026 சட்டமன்றத்தில் இது ஆட்சியின் மீது இருக்கின்ற அதிருப்தியை பிரச்சாரங்களை எடுத்து வைத்து திமுகவின் மீது இருக்கின்ற இந்த குற்றங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மீண்டும் நாம் அதிகாரத்திற்கு வந்து விடலாம் அப்படின்னு அதிமுகவினுடைய இப்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக நம்புறாராம்.
அதனால பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கின்ற பேச்சுக்கே இடமில்லை, வேண்டாம் என்று உறுதியாக எடப்பாடி அவர்கள் சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது. அதனால இந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் பின் ஒருவராக எந்த ஒரு தகவலையும் சொல்லாம வெளியேறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள், இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் அப்படின்னா, SP வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், KP அன்பழகன், CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளாமலேயே அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த கூட்டம் மனக்கசப்போடு கலைந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு CV சண்முகம் அவர்கள் சசிகலாவை நேரடியாக சென்று சந்திக்க இருப்பதாக கூட ஒரு தகவல் வெளியானது. ஆனால் SP வேலுமணியும் செங்கோட்டையன் அவர்களும் CV சண்முகத்திற்கு கொஞ்சம் தாமதியுங்கள், நாம் இன்னொரு முறை இதற்கான முயற்சியை செய்வோம், ஒருவேளை அதற்கும் எடப்பாடி அவர்கள் இணங்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்வது என்று முடிவெடுக்கலாம் என்று கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால்தான் இப்போதைக்கு CV சண்முகம் அமைதி காக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை CV சண்முகம் நேரடியாக சசிகலாவை சந்திப்பாரா அப்படின்னா அது சாதாரணமாக எல்லோரும் பேசலாம். சந்திப்பாரா அப்படின்னா அது அவ்வளவு எளிதில் நடந்துவிடும் என்று கூற முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, வட மாவட்டங்களில் CV சண்முகம் சற்று வலிமை மிக்க தலைவராக பார்க்கப்படுகிறார். அதே போல KP அன்பழகனும் அப்படிதான். இவர்களை தவிர்த்து பார்த்தால் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன், தங்கமணி இவர்கள் எல்லாம் வலிமை மிக்க தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஒருவேளை எடப்பாடி அதிமுகவை ஒன்றிணைக்க மறுத்தால் மீண்டும் அதிமுகவில் பிளவு ஏற்படுமா அல்லது இருக்கின்ற அதிமுகவை அப்படியே வழிநடத்துவார்களா என்று பல கேள்விகள் அதிமுகவிற்கு முன் நிற்கிறது. OPS அவர்கள் இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி மீது பல வழக்குகள், தனிநபர் வழக்குகளும் தொடுத்திருக்கிறார். அதே போல கட்சியின் மீது பல வழக்குகளை OPS அவர்கள் நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறார். அந்த வழக்குகளுக்காக நீதிமன்றத்தை பல முறை ஏறியவர் தான் EPS. ஆகையால OPS ஒருபோதும் அதிமுகவில் இணைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாரா EPS. இதனால அதிமுக ஒருங்கிணைவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை செய்தியாளர் சந்திப்புகளில் பல முறை ஒருமையில பேசியவர் தான் பெங்களூரு புகழேந்தி. அந்த பெங்களூரு புகழேந்தி OPS உடைய பரம ஆதரவாளர். ஒருவேளை OPS மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வந்தா பின்னாடியே பெங்களூரு புகழேந்தியும் உள்ள வர வாய்ப்பு இருக்கிறது. ஒருமையில பல முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசிய பெங்களூரு புகழேந்தி, அதே போல கேசி பழனிசாமி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பல முறை ஒருமையில் பேசியிருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து நமக்கு நாமே ஆப்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்பொழுது இருக்கின்ற ஒரே ஒரு இலக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படின்னா, 2026 சட்டமன்றம். 2026 சட்டமன்றத்தில் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்றாலோ அல்லது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டாலோ எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கின்ற விமர்சனங்கள் எல்லாமே பொய்த்து போய்விடும். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவெடுத்து விடுவார். அதன் பிறகு அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லோருமே எடப்பாடி அவருடைய குரலுக்கு கட்டுப்பட்டுருவாங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை உறுதியா நம்புறாரு. அந்த 2026 சட்டமன்றத்தில் எடப்பாடி சறுக்கினால் அதிமுகவினுடைய ஆட்டம் க்ளோஸ் ஆயிடும். அந்த அதிமுகவினுடைய ஆட்டம் தொடரணும் அப்படின்னா அதிமுகவிற்கு வலுவான கூட்டணி வேணும். வலுவான கூட்டணி அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற வலுவான கட்சிகள் அப்படின்னா பாமக, பிஜேபி, இந்த 2 கட்சி விட்டால் நாம் தமிழர். 3 கட்சிகளும் தமிழ்நாட்டில் வலுவான கட்சிகளாக பார்க்கப்படுகின்ற கட்சிகள் தான். இந்த 3 கட்சிகளும் அதிமுகவோடு இப்பொழுது இருக்கின்ற நிலையில கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. தேமுதிக வேறு வழி இல்லாமல் அதிமுகவுடைய கூட்டணியில 2024 பாராளுமன்றத்தில் சேர்ந்தது. அவர்களாலும் ஒரு தொகுதியில வெற்றி பெற முடியல. பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட கட்சிகளை முற்றிலுமாக தமிழ்நாட்டில் புறக்கணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் தேசிய கட்சியோடு கூட்டணி அமைத்தது. அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் உள்ள இந்த திராவிட கட்சிகளுக்கு சவால் விடுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி விட்டது 2024 பாராளுமன்றத்தில். பிஜேபி பாமக கூட்டணி அதிமுக பெற்ற வாக்குக்கு நிகரான வாக்கை பெற்றுவிட்டது. ஒரு 3 லட்சம் வாக்குகளை கூடுதலாக பாமக பிஜேபி கூட்டணி பெற்றிருந்தால் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும். ஏனென்றால்
2024 பாராளுமன்றத்தில் அதிமுக பெற்ற வாக்குகள் 82 லட்சம் வாக்குகள், பிஜேபி பாமக கூட்டணி பெற்ற வாக்குகள் 79 லட்சம் வாக்குகளை பெற்றது. 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக. இந்த 3 லட்சம் வாக்குகள் பின்னோக்கி சென்றிருந்தால் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில். இதுவெல்லாம் 2026 சட்டமன்றத்தில் எதிரொலிக்க கூடாது என்பதற்காகத்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள் எல்லாம் பல முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி அடையுமா? அதிமுக ஒன்றிணையுமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுகவின் ஆட்சி வர வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது பிஜேபி பாமக கூட்டணி தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதா? அல்லது மீண்டும் ஊழல் பெருச்சாளியான திமுகவே அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளப் போகிறதா? நாம் பொறுத்திருந்தே பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.